Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 12th பயாலஜி பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் 2020லேருந்து 25 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதையும் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக சரிங்களா 2025, 24, 23, 22 இந்த 4 இயர்ஸில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவே புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் எந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்டேட் பண்ணுற பிடிஎஃப் இல்லாமல், அதாவது கொஷின்ஸ் வந்து இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் அது எல்லாமே வேணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிங்க. அதர்வைஸ் இந்த பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதோட அட்மின் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிடிஎஃப் கேட்குறீங்க, ஆனால் லைக்கோ அண்டு கமெண்ட்டோ எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா இது எல்லாமே நம்ம எஃபர்ட் எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. ஒரு 500 லைக்ஸ் ஆர் கமெண்ட் வந்தாலுமே ஷேர் பண்ணுவோம், அவ்வளோ வருமானு தெரியாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா, பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் இந்த ஆண்கேமெட்டக தாவரத்தின் முதல் செல் படம் வரைந்து பாகம் குறி ட்ரா அண்டு மார்க்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். இது 2020 செப்டம்பரில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மெலிட்டோஃபில்லி அதிகமான இடத்துல இருக்கும். மெலிட்டோஃபில்லி, இந்த மெர்மிகோஃபில்லி அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்டோமியம், அந்த போலன் கிட்டும் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயே மெலிட்டோஃபில்லி இருக்குது, போலன் கிட்டு கிட்டத்தட்ட 3 வாட்டி போலன் கிட்டும் 3 வாட்டி மெலிட்டோஃபில்லி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பல்கரு நிலையோட பயன்பாடு, பார்ட்டினா பாலி எம்பிரியானி, அதோட அப்ளிகேஷன்ஸ் அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து நுண்ணோக்கி வழிகாலம் சூழின் அமைப்பு சரிங்களா, அந்த ஓவியலோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டப்பிட்டத்தின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம். அதுக்கடுத்து கிடைமட்ட சூழோட படம், ஹெமி அனோட்ரோஃபிஸ் ஓவியலான் எக்ஸாம்பிள். ஒட்டுதல் பதிவுமிடல் வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங்கு. இங்கே பாருங்கள், டப்பிட்டத்தின் பணி ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. அதேமாதிரி சூழோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பியூ சயின்ஸ்க்குலாம் நிறைய டைம் சூழோட அமைப்பு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகரந்த குழாய் சூழலின் நுழைதலின் வகைகள், இது வந்து 2020 கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இந்த ஓவில், நுண்ணுத்திரவாகத்தோட படிநிலை, கருவுரா கனி சரிங்களா, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து காற்று மகரந்த சேர்க்கை பண்பு, அனிமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர், இதிலே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி இருக்கும். சூழ் ரிப்பீட்டடு, நுண்ணூறு படிநிலை இதுவும் ரிப்பீட்டடு. அதேமாதிரி கருவுரா கனி இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து கருவுன் திசு, இது வந்து நியூவாக இருக்கக்கூடிய கொஷின். கருவுன் திசுலாம் நமக்கு வந்து நிறைய டைம் படிச்சிருப்போம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே சாப்டர் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 இந்த மெண்டலத்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்கள், இது நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, ஒரு 2-3 வாட்டி இருக்கும். அடுத்தே பாருங்கள் சரிங்களா, ஹூ ரீடிஸ்கவர்டு மெண்டலிசம் சரிங்களா, அந்த கொஷின் பாருங்கள். அதுக்கடுத்து பிற்கலப்பு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 கொஷின்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் சரிங்களா. 4 மணி தாவரத்தில் வெளிர் பச்சை நிலை இலை உடைய தாவரம் ஆண், அடர்பச்சை இலை உடைய தாவரம் பெண், பாரம்பரியத்தின் வகை. அதுக்கடுத்து மெண்டலோட 7 வேறுபட்ட பண்புகள். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா சரிங்களா, இங்கே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பாருங்கள், சாப்டர் 2ல் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 5 மார்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 5 மார்க்ஸ் 8 இயராக 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஓங்குதன்மை மரத்தில் இருக்கும், இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை, இது ரெண்டும் ரிப்பீட்டில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மரபணுக்கிடையே நிகழும் இடைச்செயல் உதாரணத்தோட விளக்குக, இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷனு, ஓங்குதன்மை மறைத்தல், டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு, முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மை, கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையற்ற ஓங்குதன்மை, ஸோ இங்கேயும் கேட்டிருக்காங்க இங்கேயும் கேட்டிருக்காங்க, இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு 23 22. அதுக்கடுத்து பசங்க நீங்கள் மரபணு சார்ந்த பாரம்பரியம், பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்தல் ரிப்பீட்டட் கொஷின். இருபண்பு சோதனை அது வந்து பார்த்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் 2 மார்க்ஸ் பாருங்கள், சொனரோ 64, பல்கூட்டு அலிகள்கள்னால் என்ன, இணை சேரத்தோட வகை. அதுக்கடுத்து இந்த மிஸ்சென்ஸு நான்சென்ஸு மியூட்டேஷன்
தவறுதலாக பொருள்படும் பொருளுணர்த்தா சடுதி மாற்றம், அதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து மடியத்தோட முக்கியத்துவம், இணை சேர்தலின் வகை. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம், இந்த தவறுதலாக பொருட்படும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து மடியத்தோட முக்கியத்துவம், இங்கேயும் பாருங்கள் மடியத்தின் முக்கியத்துவம் 2 வாட்டி கேட்டிருப்பாங்க. மறுபடியும் தவறுதலாக பொருள்படும். அதுக்கடுத்து மரபணு வரைபடம்னா என்ன, ஜெனட்டிக் மேப்பு, அதோட யூசஸ்ஸு. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தோட பெயர், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து மெய்யில்லா மடியத்தோட வகை 3 வகை கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த படம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, மடியத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டயக்ராமும் பார்த்துங்க. கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும், அது கோடு இல்லை நம்மளுடைய மார்க்ஸ் சரிங்களா, அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பாருங்கள், இந்த மரபணு வரைபடம் அது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதேமாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் சரிங்களா, மேன்மேடு சீரியல், இது எல்லாமே ரிப்பீட்டட் தான் சரிங்களா. 5 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் 3rd லெசனில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து 4th லெசனில் பாருங்கள், உயிர் தொழில்நுட்பில் பயன்படும் நொதிகள். ஸோ என்சைம்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து இந்த மரபணு மாற்றத்துக்கு பயன்படும் வேதிப்பொருள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து நியூக்ளியோடைடு தொடர் வரிசையில் முனை மற்றும் உள்ளாக அமைந்த பாஸ்போடைஎஸ்டர், இது புக் பேக் தான். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினும் இன்டீரியர் தான், சாரி ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து உயிரி வழி திருத்தம், மரபு பொறியில் தேவைப்படும் மிக முக்கிய நொதி, மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் என்சைம் ரெக்வயர்டு ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து உயிரி வழி திருத்தம், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸ்பைருலினா போன்ற பொருட்களை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்துவீங்க, வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த PBR 322 ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க, இங்கேயே இருக்கும். அதுமாதிரி இந்த ஸ்பைருலினா கொஸ்டின் இது எல்லாமே ரிப்பீட்டடு. உயிர் வழி திருத்தம் ரிப்பீட்டடு, ஸ்பைருலினா ரிப்பீட்டடு, PBR 322. ஸோ இந்த 2 மார்க்ஸ் படிச்சிருந்தா பாருங்கள், 3 மார்க்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிப்பீட்டடாக தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் மோஸ்ட்லி இது எல்லாமே படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. நம்மளுடைய லக்கு இந்த வருஷமும் இதில் எதனாச்சும் ஒரு கொஷின் ஒன்று PBR 322 அல்லது ஸ்பைருலினாவோ அல்லது உயிர்வழி திருத்தம் எது ஒன்று கேட்டாலும் 4th நம்ம வந்து லக்கு தான் சரிங்களா. அதனால் அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு, இதே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேட்டிருக்காங்க. தனிசெல் புரதம் பிடி பருத்தியோட நன்மை தீமை லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இதில் என்னென்னா நம்ம சப்ளிமெண்ட்ரியும் கொடுத்துருக்கோம், அதுக்கடுத்து மெயினாக நடந்தது ரெண்டுமே கொடுத்துருக்கோம், அதனால் நல்லா பார்த்துருங்க. 5th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின், அதாவது இந்த பேப்பரில் இருக்கிறத பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். சைப்ரீடு, உடலக்கருக்கள், எம்ப்ரியாய்டு. ஸோ உடலக்கருக்கள் கருவுருக்கள் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா. எம்ப்ரியாய்டு தான் ரெண்டுத்துக்குமே மீனிங் இங்கிலீஷில், அதனால் நல்லா பார்த்துருங்க. அதுமாதிரி இந்த தாவரங்களால் செய்யப்பட்டுள்ள நுண்பெருத்தம், அதுவும் நல்லா பார்த்துருங்க. ஸோ இங்கே கருவுரு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். உறைகுழி பாதுகாப்பு, இது நல்லா பார்த்துங்க, இதுவும் 5 மார்க்ஸ்லேயும் ஒரு இயர் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரிப்பீட்டடாக இருக்கும். அதுமாதிரி செயற்கை விதிகள், ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் அடிப்படை கொள்கை பயன்பாடு, இதை வந்து நல்லா பார்த்துருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பயன்பாடுகள் கேட்டிருப்பாங்க. செயற்கை விதிகள், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் இருக்கும் சரிங்களா. ஒன்று அந்த பேசிக் கான்செப்ட் வந்து நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனு. தேர்டு ஒன்று புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், இது வரைக்கும் நம்ம கேட்கல, அதனால் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், எந்த கொஷின் கேட்டிருக்காங்க எந்த கொஷின் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சாப்டர் 6 விதைப்பந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. கூட்டு பரிணாமம் அதே போல் சரிங்களா. இந்த எபிடோப் பேராடோப் ஈகோடோப் நல்லா பார்த்துருங்க. இந்த கூட்டு பரிணாமம் ரிப்பீட்டட் கொஷின். அதேமாதிரி தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் நல்லா பார்த்துருங்க. கனிக்குள் விதை முளைத்தல், விதை பந்து சரிங்களா, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். புவி வாழிடம் செயல்வாழிடம், ஹேபிடேட் நிச்சு நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து கிளாடோடு ஃபில்லோடு உதாரணத்துடன் வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் கிளாடோடு ஃப்ரம் ஃபில்லோடு. அதுக்கடுத்து புவி வாழிடம் செயல்வாழிடம், இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். வெப்ப அடுக்கமைவு, இது வந்து நல்லா பார்த்துருங்க சரிங்களா. தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கிறது, அது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேட்டிருப்பாங்க, இங்கே கேட்டிருப்பாங்க, இங்கே சரிங்களா. வெப்ப அடுக்கமைவு கிட்டத்தட்ட பாருங்கள் 23, 24, 24 ஜூனு, அதுக்கடுத்து 25 ஜூன்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், அந்த வறண்ட நில தாவரத்தோட தகவமைப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி பெருசாக கொடுத்தோன்னே அவங்க ஏதோ புதுசாக கேட்குறாங்களாட்டுக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோட அனாட்டமிக்கல் கேரக்டர் தான் அது சரிங்களா. அதனால் அது வறண்ட நில தாவரத்தோட அந்த தகவமைப்பு பண்புனாலே நீங்கள் வந்து அங்கே உள்ளமைப்பில்லாம் கேட்கல அப்படின்லாம் பார்க்காதீங்க, அந்த இது கேரக்டரை எழுதுருங்க. ஸோ இங்கே இது வந்து அதே கொஸ்டின் தான் சரிங்களா. விதை பருவுதல் நன்மை. அதுக்கடுத்து ஒவ்வொரு சதுப்பு நில தாவரத்தோட ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்பு கேட்டிருக்காங்க. அதனால் சாப்டர் 6ல் அந்த பண்புகள் எல்லாமே இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க.
அதுக்கடுத்து 7th லெசனில் பாருங்கள், இது ரெண்டும் ரிப்பீட்டட் கொஷின். பிஏஆர். ஸோ பிஏஆர்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன், அதாவது ஒளிச்சார்பு. அந்த 600 to 700 நேனோமீட்டர் போடுவோம். அந்த இது நல்லா பார்த்துங்க. கசிந்தோடுதல், ஆற்றல் பிரமிடு, இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்லாம் இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம பிரமிடு வரைஞ்சி கொடுக்கணும். அவங்களே டேட்டா கொடுத்துருவாங்க. நம்ம புக் பேக்கில் இருக்கிறது தான். இதே நம்பர்ஸ் கொடுக்கலாம் அல்லது மாற்றியும் கொடுக்கலாம், சரிங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. அதேமாதிரி இந்த ஆற்றல் பிரமிடு, உணவு சங்கிலி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். அது ரிப்பீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தற்சார்பு ஊட்ட கூறுகளை சார்பூட்ட கூறுகளிலிருந்து வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் ஆட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் காம்பனண்ட்டு. அதே மாதிரி மனிதனோட செயல்பாடு சூழல் மண்டலத்தில் எதிராக இருக்குது, நீங்கள் ஒரு மாணவனாக இருந்து எப்படி சரி பண்ணுவீங்க? இது 5 மார்க்ஸ்லையுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ சூழல் மண்டலத்தை எவ்வாறு பாதுகாப்பாய், வழிமுறை வளர்ச்சியோட வகை, டைப்ஸ் ஆஃப் சக்சஷன், உணவு வலை, எடுத்துக்காட்டு உணவு. அதேமாதிரி இந்த உணவு வலை, உணவு சங்கிலி, இதெல்லாமே நல்லா என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துருங்க. அதோட முக்கியத்துவமும் என்ன பண்ணுங்க பாருங்கள், சரிங்களா? உணவு வலையோட முக்கியத்துவம்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 2022 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து 8th லெசனு. 8th லெசனில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 1 தான் கேட்டிருக்காங்க. தூய்மை மேம்பாடு செயல் திட்டத்தோட குறிக்கோள். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பசுமை விளைவுனா என்ன, அதோட வாயுகளோட சார்பு பங்களிப்பு. நமக்கு ஒரு வட்டம் போட்டு பைச்சார்ட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு அதை பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த வணிக வேளாண் காடு வளர்ப்பு, இந்த 4 தாவரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. இந்த சிசிஎஸ் நல்லா பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த பசுமை விளைவு தான் இங்கே அதிகமாக கேட்டிருப்பாங்க. இந்த 2 கொஷின் தான் மாற்றி மாற்றி அதிகமாக இருக்கும். இந்த வணிக வேளாண் காடு, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, சரிங்களா? அதேமாதிரி பன்ம பாதுகாப்பில் கோவில் காடு, சேக்ரட் குருவோட பற்றி நல்லா பார்த்துருங்க. நமக்கு சுவாலஜிலுமே வரும். உயிரி கண்காணிப்பு, பயோ மானிட்டரிங்கு. அதுக்கடுத்து காடுகள் எவ்வாறு ஹெல்ப் பண்ணுது, நீர் பற்றாக்குறை, அதாவது மழைநீர் சேகரிப்பு தான். இது 5 மார்க்ஸுமே நமக்கு கேட்டிருப்பாங்க. இது பாருங்கள், இது ரிப்பீட்டட் கொஷின், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா? அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 9th லெசன். ஸோ 8th லெசனில் அதிகமாக 5 மார்க்ஸே என்ன பண்ணலாம் கேட்கல, ஒன்லி 3 மார்க்ஸ் தான், சரிங்களா? அதனால் அதை வந்து நல்லா பாருங்கள். 9th லெசனில் பாருங்கள் 2 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இயற்கை வேளாண்மை வரையறு, இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி கலப்பின வீரியம், இதுவும் அதிகமாக வரும். அதனால் இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், ஹெட்ரோசிஸு, ரைசோபியம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது. அதேமாதிரி இந்த கொஷின் அதிகமாக கேட்குறாங்க. முதல்நிலை, 2ஆம் நிலை அதிகமாகப்படுத்துதல், சரிங்களா? பிரைமரி, செகண்டரி இன்ட்ரோடக்ஷன், அதை நல்லா பாருங்கள். அதுமாதிரி இந்த கொஷின் மண் வளத்தை நுண்ணுயிர் உட்செலுத்துதல், சரிங்களா? இதுக்கப்புறம் இது எல்லாமே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். எஸ்எல்எஃப், அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து பயிர்பெருக்கத்தோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து எதுன்னு 2 கேட்டிருக்காங்க. அதனால் நமக்கு அது 5 மார்க் கொஷினும் கூட. உயிரி உரம், ஆண் மாடாக்குதல், பயோஃபர்டிலைசர், எமாஸ்குலேஷன். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கலப்பின வீரியம், முதல்நிலை, 2ஆம் நிலை அதிகமாகப்படுத்துதல், இயற்கை வேளாண்மை, இந்த 3 கொஷினும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள், இந்த கலப்பின விவரம் மறுபடியும் ரிப்பீட்டடு. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் 2020 புதுவிதமாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அது கேட்கல. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறு, இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். ஸோ லாஸ்ட்டாக சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா நிலவேம்பு பற்றி கேட்டிருக்காங்க. இந்த நீர்மம், சரிங்களா? அது வந்து 3 ஹியூமஸ் வரும், அதை பார்த்துருங்க. உயிரி பூச்சி விரட்டி, நறுமண தைலம், மல்லி, பங்கு. அதுக்கடுத்து உயிரி மருந்து, தாவர மருந்து, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. அந்த 2 கொஷினும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அரிசியோட பொருளாதாரம் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு மாநில மரம் எது, அதோட பிறப்பிடம் எது, பயன்கள், சரிங்களா? நறுமண பொருட்களோட அரசன் அரசி, கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ்ஸு, நீ அறிந்த ஏதேனும், இந்த மாதிரி எதனாச்சும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எதனாச்சும் 2 எழுதலாம். அதுக்கடுத்து சிறுதானியம் பற்றி படிச்சுங்க. அதுக்கடுத்து பூச்சிக்கொல்லி மருந்து, நறுமண பொருட்களோட அரசன் அரசி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். இது எல்லாமே பயோ பாட்னியில் இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷினு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோ சுவாலஜி கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து பயோ சுவாலஜி சாப்டர் 1ல் இந்த கண்ணி இனப்பெருக்கம் அதிகமாக இங்கே வந்து 2 மார்க்ஸ் அதிகமாக கேட்பாங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு வந்து பார்த்தினோஜெனிசிஸ் கொஷின் நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி வெளிக்கருவுதல், உட்கருவுதல், சரிங்களா? இது வந்து நல்லா பாருங்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. முழுமையான கண்ணி இனப்பெருக்கம், இந்த கண்ணி இனப்பெருக்கம் கொஷினை படித்தாலே போதும், அதிலே 5 மார்க்ஸ் வந்துடும், 2 மார்க்ஸ் வந்துடும், எல்லாமே மிங்கிள் ஆகிடும். அதேமாதிரி பருவகால இனச்சேர்க்கையில் காலமுறை இனச்சேர்க்கையில் வேறுபாடு, இழப்பு மீட்டல்,
இந்த வாட்டி இறப்பு மீட்டல் திறன் நமக்கு வந்து அந்த டூயினோ பாக்ஸில் இருக்குது. என்னோட இது அது கேட்பாங்களோன்னு எதிர்பார்ப்பில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து படிச்சிங்க. அதுமாதிரி உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா அண்டம் விடுபதல் தானே மாதவிடாய் சுழற்சியில் எத்தனையாவது நாளில் நடக்குது, ஓவுலேஷன், விச் டே மென்சுரல் சைக்கிள் டேக் பிளேஸ். அதேமாதிரி இந்த விந்து செல் அமைப்பு அதிகமாக கேட்டிருப்பாங்க. இந்த இனச்சல் உருவாக்கம் நல்லா படிச்சிருங்க. கருப்பைச்சுவடோர 3 அடுக்கு 3 லேயர்ஸ் ஆஃப் யுட்ரைன் வால். அதே மாதிரி இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து இதுவும் ரிப்பீட்டடு. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்ஸ் வந்து படிக்க மாட்டீங்க, படம் வரைஞ்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா இன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன எழுதனா அந்த பார்ட்ஸ் எழுதணும். அந்த பார்ட்ஸ் எழுதுனா தான் 2 மார்க். அந்த படம் பேர் என்ன எழுதணும் 1 மார்க். அப்படின்னா தான் உனக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் படம் வரைஞ்சி தப்பிச்சிடலாம் 2 மார்க் வாங்கிடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஷின், தெரிஞ்ச கொஷின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாயிடும். அதனால் நல்லா பார்த்துருங்க. நிர்பந்த அனிச்சை செயல், லெட் டவுன் ரெஃப்ளக்ஸ், இடமாறிய கர்ப்பம் எக்டோட்ராஃபிக்கு இது நல்லா பார்த்துருங்க. அதுமாதிரி இது ரிப்பீட்டட் கொஷினு. தாய் சேய் இணைப்பு திசையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி இன்ஹிபின் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து உயர்நிலை விலங்குகளில் அந்த கருவறட்சி நிலைகள் எப்படி இருக்குது அந்த கொஷின் இது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அதிகமாக கேட்குறது இந்த செகண்ட் லெசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மனித அண்டர் செல் விந்து செல் இதுதான் ரிப்பீட்டடாக இருக்கும். இது எல்லாமே பாருங்கள் ரிப்பீட்டட், இது 3 இதுலையுமே ரிப்பீட் இருக்கும். அதேமாதிரி கருவுறுதல் செயல்முறை, ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ஹியூமனில் எப்படி நடக்குது அதை பார்த்துருங்க. அதுமாதிரி மாடவிடாய் சுழற்சியோட நிலை, மனித இனச்சல் உருவாக்கம். இந்த கொஷின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதில்ல, அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுமாதிரி இவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம புத்தகத்தில் இருக்குது, அதை வந்து ரெஃபர் பண்ணிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3 பாருங்கள், பனிக்குடை துளைப்பு இது அதிகமாக கேட்டிருப்பாங்க. வாடகை தாய்மை, கருக்கொலை சிசு கொலை இதுவும் அதிகமாக வரும். அந்த எஸ்டிடி பால்வினை நோய் அது வந்து நல்லா பார்த்துருங்க. கருப்பாய் புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர்ஸ் பற்றி, பால்வினை நோய் எவ்வாறு பரவுகிறது, அந்த மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் இசட்ஐஎஃப்டி ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரி சாப்டர் 2லையும் 3லையும் ஒரு 2 எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் இருக்குது, அதை நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி மேயர் ஒக்கிடான்சி பற்றி நல்லா படிச்சு வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு, இதுவும் ரிப்பீட்டட், இது 3மே ரிப்பீட்டடு தான். சரிங்களா? அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இது வரைக்கும் கேட்கல. அதுக்கடுத்து சாப்டர் 4 இந்த டவுன் சிண்ட்ரோம் பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் இங்கே வந்து 4th லெசனில் இருக்கும், 5 மார்க்ஸ் இருக்கும். தாத்தாவின் உடலில் ஒரு பண்பு மகள் வழியாக பேரனுக்கு செல்கிறது, அது எந்த வகை மரபு கடத்தல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அது கூட சார்ட்டு. இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடம், அப்ளிகேஷன் ஆஃப் கேரட் டைப்பிங், அதோட பயன்கள் நல்லா பார்த்துருங்க. இதே பார்த்தீங்கன்னா 2 3 இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபினைல் கீட்டோரனியா இங்கேயும் ரிப்பீட்டட் கொஸ்டின். குரோமோசோம் சரிங்களா? அந்த கேரட் டைப்பிங்கோட அப்ளிகேஷனு. அது மாதிரி அந்த நேம் கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அது வந்து பார்த்துங்க. அதேமாதிரி இந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம் அந்த பால் நிர்ணயம் எப்படி நடக்குது அந்த 9th கொஸ்டின், அது நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பல்கூட்ட அல்லீல்கள் எடுத்துக்காட்டோடு கேட்குறாங்க. குரோமோசோம் தொகுப்பு வரைபடம். ஸோ இந்த 4th லெசன் வந்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் பற்றி நல்லா படிச்சுங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. 5th லெசன் பார்த்தீங்கன்னா ஓப்ரான், அதோட ஈக்குலையில் எத்தனை ஓப்ரான்ங்க இருக்குது. அதுக்கடுத்து படியெடுத்தல், புரதச்சேர்க்கை, இந்த குறியீடற்று நல்லா பார்த்துங்க, ரிப்பீட்டடாக இருக்கும். மரபணு குறியீடு ஜெனட்டிக் கோட்னா என்ன, அதேமாதிரி பொருளுற்ற குறியீடு, அந்த நான்சென்ஸு மிஸ்சென்ஸ் கூட நம்ம பாட்னிலே படிப்போம், அதே தான் சேம் தான், அது நல்லா பார்த்துருங்க. இந்த மனித மரபணு திட்டத்தை பற்றி நல்லா படிச்சிருங்க. ஸோ இங்கே படிங்க லீடிங் லேகிங் ஸ்டாண்டு, இந்த கொஷின் நல்லா பாருங்க. அதேமாதிரி மனித மரபணு திட்டத்தோட சிறப்பியல்பு, இந்த கொஷின் நல்லா படிச்சிருங்க. சரிங்களா? சேலின் ஃபீச்சர்ஸு. அதுக்கடுத்து மரபணு குறியீடு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதுக்கான ரீசன். சரிங்களா? அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் மனித மரபணு திட்டம் ஏன் மகா திட்டம், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 5 மார்க்ஸ் இங்கே கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. சாப்டர் 5ல் 5 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் 2ல் அதுக்கடுத்து 5லாம் அதிகமாக 5 மார்க்ஸ் இருக்கும். இந்த HCB பற்றி படிச்சுருங்க, ஜேக்கப் முன்னாடி. இந்த மனித மரபணு திட்டத்தோட செயல்பிறப்பு இலக்கு இதெல்லாமே பார்த்துருங்க. மனித ஜீனோம் திட்டம் எவ்வாறு பல்வேறு மரபு நோய்களின் சிகிச்சை வழிவகுக்கிறது, நியூக்ளியோசோம் உருவாகும் முறை, புரத உற்பத்தியில் அமினோ அமிலங்கள் கடத்துவதில் பங்கு வகிக்கும் RNA. சரிங்களா? அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 வந்தோம் அப்படின்னா எச்ச உறுப்பு வெஸ்டிகல் ஆர்கன்ஸ்னால் என்ன, லார்க்மார்க்கோட பெறப்பட்ட கோட்பாடு தவறுன்னு நிரூபித்தவர் யார், இது நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி குழி பரிமாணம் வீவு பரிமாணம் அது நல்லா படிச்சிருங்க.
அதுக்கடுத்து டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள் இதுவும் நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி எஸ்டிங்ஷனை பற்றி நல்லா படிச்சுங்க. அது வந்து மாஸ் எஸ்டிங்ஷன், பெருந்திரள் மரபற்று போதல் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துருங்க. அமைப்பொத்த உறுப்பு செயலொத்த உறுப்புன்னு இருக்கும். அது வந்து நல்லா பார்த்துருங்க. ஹோமோலாகஸ் அனலாகஸ் ஆர்கன்ஸ்னு இருக்கும். அதை பார்த்துருங்க. அதுமாதிரி இந்த தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள் இதுவும் நல்லா பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். திரிவில் மாற்பட்டதோட சிறப்பு பண்பு கோப்ரோலைட்டு. அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து தான் தோன்றல் கோட்பாடு, ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் சொல்கிறது. 5 மார்க்ஸ் பாருங்கள். மனித மரபணு பரிணாம வளர்ச்சி பற்றி கேட்டிருக்காங்க. திடீர் மாற்றம் பற்றிய ஆய்வுகள் மூலம் மரபணுக்கும் டிஎன்ஏக்கும் உள்ள தொடர்பு கூற்றினை நியாயப்படுத்துக. பரிணாமத்தில் ஹார்டி வெயின்பெர்க்கு. இந்த ஹார்டி வெயின்பெர்க் இருக்கிறத பற்றி நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7 இந்த நோய் தடுக்காப்பை பற்றி நல்லா படிச்சிருங்க. செயலாக்க நோய் தடுக்காப்பு, மண்பானமான நோய் தடுக்காப்பு, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி பற்றி நல்லா படிச்சிருங்க. ஸோ இந்த கொஷின் வந்து இடம் மாறிடுச்சு. சரிங்களா? இணை மாறுபட்டு போதல் பார்த்தீங்களா? இது வந்து 6வது லெசன் வரணும். ஸோ இங்கே வந்துருச்சு, அதை மாற்றிங்க. அதுக்கடுத்து யானைக்கால் நோயோட அறிகுறிகள், சிம்டம்ஸ் ஆஃப் ஃபிளேரிசிஸு, வைரஸ்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். அதுக்கடுத்து தைம சுரக்கும் ஹார்மோன் பெயர் என்ன, அந்த ஹார்மோன் பணி, சுய தடைக்காப்பு, திசை மாற்றப்பட்ட தடைக்காப்பு, அதை நல்லா பார்த்துருங்க. ஸோ இங்கே 5 மார்க்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனோகுளோபின் கேட்டிருப்பாங்க. ஸோ 3 வாட்டி பாருங்கள், 21, 22, 23 ஒவ்வொரு வருஷமும் இந்த கேட்டுக்கே இருக்காங்க. அதே மாதிரி நோய் தடைக்காப்பு திறம்பட இருக்கும், புற்றுநோய் தோன்றாது, இக்கூற்றை நியாயப்படுத்துக. அதுக்கடுத்து சுய தடைக்காப்பு, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். போதையை பற்றி நல்லா படித்து வச்சுங்க. இம்யூனோகுளோபின் பாருங்கள், இதோட 4 வாட்டி. அதே மாதிரி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடு. ஒருவேளை ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து நம்ம கேட்டாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதாவது 1 or 2 கொஸ்டின் புதுசாக கண்டிப்பாக எவரி இயர் கேட்பாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 8th லெசன் பாருங்கள், இந்த தொழில்துறை அலகுகள், இது நல்லா பார்த்துருங்க, இண்டஸ்ட்ரியல் அலகுகள். அதுக்கடுத்து வீட்டு பயன்பாட்டு பொருள் உற்பத்தியாகும் பயன்தரம் பாக்டீரியா, சூப்பர் பக்கு, சைமாலஜி, இது ரெண்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி உயிர் எழுப்பு திறல், இதுவும் நல்லா பார்த்துங்க. நுண்ணுயிர் எரிபொருள் கலன், இதுவும் நல்லா படிச்சுங்க. உயிரிய தீர்வு இங்கேயே பாருங்கள், ரிப்பீட்டடாக இருக்கும். அதே மாதிரி உயிர் வாயு, இங்கே உயிர் எரிப்பு திறல், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒற்றை செல் புரதம், அதே மாதிரி நேனோகிராம் அளவிலுள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகளை கண்டறிவதும் உணர்திறம் கொண்ட சோதனை, இது வந்து 7th லெசனில் வரும். ஸோ இங்கே வந்து மாறிடுச்சு, ஒரு 2 கொஸ்டின் வந்து மாறி இருக்கு. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். தடுப்பு மருந்து, வாட் இஸ் வேக்சினு, மனித தண்டு செல் முக்கியமான பயன்பாடு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் இது. அதுக்கடுத்து மரபணு சிகிச்சை, ஜீன் தெரப்பினா என்ன, இந்த ஜீன் தெரப்பி, சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பிலாம் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி தண்டு செல், ஸ்டெம் செல்லை பற்றி நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த குருதிரன், ஒலிகோபொட்டன்சி அப்படின்னு இருக்கும், ஒரு பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நல்லா படிச்சிங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், அது ஒரு மைண்ட் மேப் வச்சு பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் என்ன எடுத்துக்காட்டு, முதன்மை முன்னோடி இன்சுலின், ப்ரோ இன்சுலின், அதை நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து மரபணு வங்கிகள் பற்றி குறிப்பு வரைக, ரைட் அபவுட் ஜீன் பேங்க்ஸ். அதேமாதிரி இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். முதிர் உயிர் திசுக்களை புதுப்பிக்க உயரும் பல்திறன் கொண்ட செல்கள், ஸோ இங்கே வந்து மல்டி பொட்டன்ட், அந்த பாக்ஸ்லேயே தான் இதுவும் வரும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். பிசிஆரை பற்றி என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது எல்லாமே படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடு. விலங்கு நகலாத்தின் நன்மை தீமை, அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அனிமல் குளோனிங்கு, ஈகோலை பற்றி கேட்டிருக்காங்க, அது பார்த்துருங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ் பாருங்கள். தடுப்பு மருந்து, பெற்றோரை திரும்பிக்கும் பிரச்சனைக்கு, இது வந்து பிசிஆர். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. இன்டீரியர் மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஹெச்ஐவி பற்றி படிச்சுங்க. அதுக்கடுத்து 10th லெசன் பிறப்பு விதம் இறப்பு விதம், இது வந்து நல்லா பாருங்கள், அதிகமாக இருக்கும், 3 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், இதுவும் நல்லா படித்து வச்சுங்க. நமக்கு பாட்னிலையும் வரும், சுவாலஜிலையும் வரும். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். மண்ணோட தோற்றம், மண்ணோட பண்பு, நீரோட தோற்றம், நீரோட பண்பு, இதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த நிலவாழ் உயிரிகள், அதை பற்றி படிச்சிருங்க. ஆர் தேர்வு, கேர் தேர்வு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் கே படிச்சிருங்க. இது வந்து நல்லா பாருங்கள். ஒரு கூட்டத்தை நெறிப்படுத்த அகக்காரணி, ஜேஎஸ் வடிவ வளர்ச்சி, இதுவும் நல்லா படிச்சிருங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இனக்கூட்டத்தோட அடர்த்தி, மண்ணோட பண்பு, நிலவாழ் உயிரினங்கள், இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 11வது லெசனு ஓரிடத்தன்மை வரையறு, டிஃபன் எண்டமிசம்
அமேசான் காடுகள் இது ரொம்ப முக்கியம், அதை படிச்சிருங்க. அழியும் நிலை சிற்றினம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, அதாவது வாழிட இணைப்பு அதை பற்றின கொஷின் தான் சரிங்களா. அவங்க வந்து சென்னை கொடுக்கலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். வாழிட இணைப்புனா நீங்கள் என்னென்னு எழுதணும். அதே மாதிரி ரெட்டடா புக்கு நல்லா என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து உயிரிய பல்வகைத்தன்மை இருப்பதற்கான காரணம் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. எக்ஸ்ட்ராவும் நீங்கள் எழுதினாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. சூழல் உள்பாதுகாப்பு வெளிப்பாதுகாப்பு, இன்சிட்டிவ் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனு, செந்திரவு புத்தகம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், இது ரெண்டுமே சரிங்களா. அதுக்கடுத்து 12வது லெசன் பாருங்கள், உயிரிய உருப்பெருக்கம், அதாவது பயோமேக்னிமேஷனு, இந்த சிஎஃப்சி பேன், மிகை உணவோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சமீர், மாசுபடுத்திகளோட வகை, அண்மை காலங்களில் மின்னணு கழிவுகள் சுற்றுச்சூழல் கடுமையான ஆபத்துகளை விளைவிக்கின்றன, இந்த கழிவுகளால் ஏற்படும் பாதிப்பு. ஸோ 5 மார்க்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். நமக்கு 4 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக 2வது லெசனு, 5வது லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12வது லெசன் 3 5 மார்க்ஸ் கண்டிப்பாக இந்த லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து சாப்டர் வைஸாக படிக்கிறப்ப அதே மாதிரி 7வது லெசன் சரிங்களா. இந்த 4 சாப்டர்ஸை நல்லா படிச்சிங்க. 2 5 7 12 இது படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 5 மார்க்ஸ் 4மே என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி அதிகமாக இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்டு சாப்டரை விட்டுறாங்க. விவசாயத்துறையில் வேதிப்பொருட்கள் பயன்பாடு, நீர் ஆதாரங்களை மாசுபடுத்துங்க, அதை எப்படி சரி செய்வோம், கதிரியக்க கழிவு, மருத்துவ கழிவு, ஒளி மாசுபாட்டில் ஏற்படக்கூடிய விளைவு, வீடு பள்ளிகளில் அந்த ஏற்படக்கூடிய கழிவு, அது எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், கழிவுநீர் சுத்திகரிப்பு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதில் என்ன கொஷின் நம்பர், புக் பேக்கில் என்ன கேட்டிருக்காங்க, இன்டீரியரில் என்ன கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம வந்து சொல்லுவோம், அதோட பேஜ் நம்பர்ஸோட. ஸோ அது வந்து எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போதைக்கு இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி படிச்சுட்ருங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸோட பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி அதோட அட்மின் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் தாராளமாக பிடிஎஃப் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஆல்.